எனக்கும் 3 பொண்ணுங்க தான். உங்க நிலையை நான் இப்ப பார்த்தேன்னா, உன் பொண்ணு பள்ளிக்கூடம் அனுப்பி அது பத்திரமா திரும்பி வருமா? அந்த பயத்துல தான் நீங்களும் தினம் இருக்கிறீங்க. இல்ல உன் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பி அந்த பொண்ணு பத்திரமா காலேஜ் இருந்து திருப்பி வீட்டுக்கு வருமா? இந்த நிலை இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தாய்மார்களும் அன்றாடம் மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு ஐயோ பொண்ணு படிக்க வச்சிருக்குமே திரும்பி வருமா திரும்பி வருமா. ஏன்னா இன்னைக்கு ஏன் இந்த கேள்வி கேட்கறாங்கன்னா, வாரம் வாரம் இல்ல தினம் சம்பவங்கள். என்ன, 4 வயசு குழந்தைய கடத்திட்டு போய் கற்பழி, 8 வயசு குழந்தைய பெண் குழந்தைய கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை, 12 வயசு பெண் குழந்தைகள், 16 வயசு, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏன் 80 வயசு பாட்டிய போய் கூட்டிட்டு போறான். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நில. வெக்கக்கேடுமா, தலையெழுத்து. நம்ம இதெல்லாம் தாங்கி கொண்டிட்டு இருக்கோம். வெக்கக்கேடு. இனி பொறுக்க கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் யாருமே வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒருத்தர் கூட ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போடக்கூடாது. போதும், இவர்கள் நாசப்படுத்தியது போதும். தமிழ்நாட்டை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும், அரசியல் மாற்றம் வேண்டும், அதிகார மாற்றம் வேண்டும். காரணம், நிர்வாகம் திறமை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். வெட்கக்கேடு. கடந்த தேர்தலிலே நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். தமிழக மக்களே, இந்த தவறை தயவு செய்து மீண்டும் செய்யாதீர்கள். உங்கள் காலை பிடித்து கேட்கிறேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில். கப்பத்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை விட இந்த மாவட்டம் எடுத்துங்க, ராணிப்பேட்டை மாவட்டம் வேணும் வேணும்னு பாட்டாளி மகிழ்ச்சி எத்தனை காலம் போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை பிரிச்சாங்க. வேலூர் மாவட்டத்திலிருந்து ராணிப்பேட்டை, அந்த பக்கம் திருப்பத்தூர் பிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பிரித்த பிறகு இன்னைக்கு ராணிப்பேட்டை பேர் போன மாவட்டம். எதுக்கு பேர் போயிருக்கு? கூலிப்படை வைத்து கொலை செய்கின்ற மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டமா மாறி இருக்கு. வெக்கக்கேடியா, வெக்கக்கேடியா. என்னையா சட்டம் ஒழுங்கு இங்க இருக்கு தமிழ்நாட்டில்? சட்ட ஒழுங்குக்கு யாரு பொறுப்பு? முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன்னா அவர் கீழே தான் காவல்துறை இயங்கி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அவர் கீழே இருக்கிற பொறுப்பு. தினம் கொலை, அதுவும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூலிப்படை வச்சு கொலை பண்றாங்கன்னா அதெல்லாம் சாதாரணமா இல்லை. நம்முடைய சக்கரவர்த்தி, நம்ம கட்சியின் சக்கரவர்த்தி, ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்கத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமான வழக்கறிஞர். எப்ப போன் பண்ணாலும், யாரு போன் பண்ணாலும் உடனே அடுத்த நிமிஷம் அங்க போய் பண்ணுவார். அப்படிப்பட்டவரை திட்டமிட்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார்கள். நினைச்சு பாருங்க, துப்பாக்கியால். அந்த சுட்டத்தெல்லாம் பார்த்தா சினிமால கூட இப்படி வராது. சினிமால தான் அப்படியே பைக்ல ரன்னிங்லேயே சுடுவான். இப்படி எல்லாம் இங்க இருக்கவன்னு சொல்ல மாட்டான். எங்கேயோ வட இந்தியாவில் தான் சுடுவானுங்க. அப்படி அவங்க எல்லாம் வச்சு கூலிப்பட. அதன் பிறகு நம்முடைய ஆமா கிருஷ்ணன், அவங்க சொந்தக்காரன் இருக்கிறாரு, வந்துட்டு இருக்காரா, அவருடைய சொந்தக்காரர், அவர் சித்தப்பா பையனா, அவனை கூலிப்படையை வச்சுக்கிட்டு அங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா நடத்திட்டு இருக்கு? அந்த ஒரு மாதத்தில் மட்டும் 8 பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூலிப்படை வைத்து கொலை செய்கிறார்கள். காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இது என்னையா கலாச்சாரம்? இது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமா இதெல்லாம்? அதனால இந்த மக்கள், இந்த மாவட்டத்தின் மக்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள். கையாலாகாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம். பூஜ்ஜியத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி பூஜ்ஜியத்தில் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி தெரியுமா? இவங்க ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் எந்த துறை எடுத்தாலும் அதில் 0 தான். எதுவுமே செய்யல. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் எவ்வளோ? 0. திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் 0. திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் 0. திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகள் 0.
திமுக அரசால் புதிதாக உருவாக்கப்பட்ட MBBS இடங்கள் 0. திமுக அரசால் புதிதாக மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி நடவடிக்கைகள் 0. திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட அனல் மின் திட்டங்கள் 0. திமுக அரசால் புதிதாக நியமிக்கப்பட்ட கல்லூரி உதவி பேராசிரியர்கள் 0. திமுக அரசாக புதிதாக நியமிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் 0. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்டவை 0. திமுக அரசாக புதிதாக ஏற்படுத்தப்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் 0. அப்ப எதுக்கியா ஆட்சி நடத்துறீங்க? இது ஆட்சியா? இதெல்லாம் இது ஒரு நிர்வாகமாயா? இதெல்லாம் இப்படி 0 ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்றுவோம். நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும். குறிப்பாக இங்க சோளிங்கர் நகர் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களே சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். இந்த ஆட்சியால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. எங்க பார்த்தாலும் சாராயம், டாஸ்மாக் கடை, சந்து கடை, டாஸ்மாக் கடை, சந்து கடை. அது மட்டுமில்ல, அதை விட மோசமானது இந்த கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், போதைப் பொருட்கள். மோசமானது. அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ போதைப் பொருட்கள், அதை விட அதிகமா போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது யார் விற்கிறது? பார்த்தா யாருன்னா திமுக கட்சிக்காரங்க தான். இது ஏதோ நான் சொல்லணும்னு பேசல, ஏதோ பேசணும்னு பேசல. நான் சாதிக் ஃபரூக்னு ஒருத்தர் 6 மாதத்துக்கு முன்பு பிடிபட்டான். இவங்க பிடிக்கல, மத்தியில இருந்து பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு அவனை விசாரணை பண்ணாங்க. 3000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் வித்துட்டு இருக்கான். எவ்வளவு? 3000 கோடி ரூபாய். அவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி, உறுப்பினர் இல்ல, நிர்வாகி. அவன் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் நிறைய சினிமா எடுத்திருக்கிறான். கட்சிக்கு நிறைய கொடுப்பான், நன்கொடை கொடுப்பான். இவன் யாரு? திமுக கட்சிக்காரன். இதுதான் பிரச்சனையே தமிழ்நாட்டில். கஞ்சா காவல்துறை தெரியாம யாராவது விற்க முடியுமா? யாரும் விற்க முடியாது. சந்து கடை காவல்துறை தெரியாம நடத்த முடியுமா? நடத்த முடியாது. ஆனா என்ன பண்றாங்க? காவல்துறைக்கு சுதந்திரமா செயல்பட முடியல. அவங்க கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஏதாவது காவல்துறையில கஞ்சா விற்கிறவனை பிடிச்சா உடனே திமுக ஒன்றிய செயலாளர் போன் பண்ணுவான். சார், இது நம்மால் சார், விட்டுடு சார். காவல்துறை என்ன பண்ணுவாங்க? எதுக்கு ஏன் நமக்கு பிரச்சனை? விட்டுடு போ. இதே நடக்குது, இதே நடக்குது. திமுக கட்சிக்காரங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க, என்ன வேணா பண்ணுவானுங்க. தமிழ்நாட்டை இன்னைக்கு பிளாட்டா வித்து கித்து நாசப்படுத்திட்டாங்க. விவசாயம் பண்ண முடியல. விவசாய நிலத்தை புடுங்கி புடுங்கி உங்க கிட்டதெல்லாம் புடுங்கி புடுங்கி பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய முதலாளிகளுக்கு லஞ்சம் வாங்கி இதெல்லாம் அவங்களுக்கு தாராவாத்து கொடுக்கின்ற இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி, கொடுங்கோல் திமுக ஆட்சி. இந்த மாவட்டத்தில் முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணை, முப்போகம் விளைகின்ற இந்த விவசாய மண்ணை, நமக்கு சோறு அளிக்கின்ற இந்த விவசாய மண்ணை கொடுங்கோல் திமுக ஸ்டாலின் அவர்கள் பிடுங்கி உங்க கிட்ட இருந்து பிடுங்கி டாடா நிறுவனம் பெரிய பெரிய கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு நீ சோறுக்கு என்னையா பண்ணுவீங்க? 1000 ஆண்டுகள் இந்த மண் நமக்கு சோறு அளித்த மண், உணவளித்த மண். இனி 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளிக்க வேண்டும். நம்ம இடையில வந்துட்டு போறோம், அவ்வளவுதான். இடையில வந்துட்டு போறோம். நம்ம இந்த மண்ணை பாதுகாக்கணும். ஒரு சத்திரியனா பிறந்தா இந்த மண்ணை பாதுகாப்பான். அதான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. அதான் என்னுடைய கடமை. இந்த மண்ணையும் மக்களையும் நான் பாதுகாப்பேன். ஏன்னா இந்த மண் நமக்கு மிக முக்கியமான மண். இந்த மண் உணவளிக்கின்ற, சோறு போடுகின்ற மண். திமுக காரங்க மாதிரி இந்த மண்ணை வித்து 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 அவங்களுக்கு எல்லாம் தாரவாத்தை கொடுத்துட்டு நீ எடுத்துட்டு போடா, எனக்கு காசு கொடுறான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதெல்லாம் சிந்தியுங்கள். தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ திடீர்னு வருவாங்க, இந்த பேரை சொல்லுவாங்க, உங்களுடன் ஸ்டாலின். யாரு கூட ஸ்டாலின் இருக்கிறார்? யாரும் இல்ல, கூட யாரும் இல்ல. டிராமா நடக்குது, ஏதோ நாடகம் டிராமா. காலையில வருவார், 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பார். கால் ஷீட் கொடு, ஆக்ஷன், டேக், கிளாப் அப்படின்னு சொன்ன உடனே ஆக்ஷன் நடக்கும்.
2 மணி நேரம் அப்படியே வீடியோ கூட எடுத்துட்டு அது மீடியால போட்டுனே இருப்பேன் நாள் ஃபுல்லா. அதான் நடக்குது. ஏன்னா இங்க நீங்க படுற கஷ்டம், பெண்கள் படுற கஷ்டம், இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். அதனாலதான் அவன் போய் குடிக்கிறான், போதை பழக்கத்துல மாட்டிக்கிறான். விவசாயிகள் படுகின்ற கஷ்டம், நெசவாளர்கள் படுகின்ற கஷ்டம், இது ஏதாவது தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கு? இந்த பகுதியெல்லாம் நெசவு செய்கின்ற மக்கள். எனக்கு பார்த்தா விவசாயிகளும் நெசவாளர்களும் ஒன்றுதான். சமீபத்தில் காஞ்சிபுரம் போனேன் நான். காஞ்சிபுரம் போட்டா அங்க பட்டு நெசவு கிட்டத்தட்ட 5 வீட்டுக்கு போனேன், 5 பேர் வீட்டுக்கு போனேன். என்ன பண்றாங்க? பட்டு போடுவ, கைத்தறியில பட்டு போடுவ நெசவு பண்ணிட்டு இருக்காங்க. பரம்பரையா எவ்வளவு பெரிய ஒரு கலை. அன்னைக்கு உள்ள போய் அவங்க வீட்டுல பார்த்தா ஓடு வீடு ரிப்பேர் பண்ணதுக்கு காசு இல்லை. கேட்டா 40 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு 12 நாள் வேலை செஞ்சாதான் எனக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். 12 நாள் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் வேலை செய்யணும். 2 கையை யூஸ் பண்ணணும், 2 காலை யூஸ் பண்ணணும். அப்படி அட் அ டைம் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். இந்த காலை அமைக்கி அப்படி உள்ள இந்த பக்கம் பண்ணோம், அப்புறம் இந்த காலை அமைக்கி அதை எடுத்து அப்புறம் இதை முன்னாடி தள்ளி திருப்பி வந்து காலை அமைக்கி திருப்பி அதை உள்ள அந்த பக்கம் போடணும், அப்புறம் அந்த பக்கம் எடுத்து அப்புறம் இதை தள்ளி இந்த பக்கம் இந்த காலை அமைக்கி இதை பண்ணணும். பண்ணி பார்த்தேன், முடியல. நான் இத காலங்காலமா வாழ்க்கை முழுவதும் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு வரும் கேட்டா எங்களுக்கு என்ன ஒரு புடவை 12 நாள் ஆகும், 5000 ரூபாய் கிடையாது. விவசாயிகளும் அதே தான். உங்ககிட்ட விவசாயிகள் உங்ககிட்ட தக்காளி 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் வாங்கி சென்னையில 100 ரூபாய். உங்களுக்கு ஒண்ணும் வரல. அதே போன்ற நெசவாளர்கள் ஒண்ணும் வரல. இந்த பகுதியில் லுங்கி நெசவு, புடவை நெசவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நலிந்து விட்டது அந்த தொழில. ஆனா இத பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை இருக்கா? அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது. அவரு நடிச்சிட்டு இருக்கிறார், கால் ஷீட்ல பிஸியா இருக்கிறார். கேட்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர், ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டா போதுமையா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் வரப்போறல. ஏமாறாதீர்கள் தமிழக மக்களே, ஏமாறாதீர்கள்.